Vanakkam, Chennai. First, I have a little bit, I don't know Tamil. Can I speak in, I'm comfortable language, Telugu. నాకు ఇది ఫస్ట్ సినిమా అండి. మా డైరెక్టర్ గారు చంద్రబాడ శ్రీనివాసరావు గారు నాకు ఇంత పెద్ద ఆపర్చునిటీ ఇచ్చినందుకు ధన్యవాదాలండి. అట్లానే ఈ మూవీలో నా క్యారెక్టర్ వచ్చేసి చంటి అండి. మీరు చూశారు ఇప్పుడు మేము అనేది ఆర్ఫన్గా పెరిగి ఎలా మేము ఫర్దర్గా ముందుకెళ్తాం అనేది స్టోరీలో ఉంది. అట్లానే ఈ సినిమాలో సత్యకృష్ణ గారు కానీ, రక్త గారు కానీ, లేదా ప్రసన్న కుమార్ గారు కానీ, ఇట్లా అందరూ ఎవరికి వాళ్ళు, నిహార్ కానీ అందరూ కష్టపడి పనిచేసామండి. ఐ హోప్ మీ చెన్నై ప్రజలందరూ కలిసి మాకు మంచి సక్సెస్ ఇస్తారని చెప్పి కోరుకుంటున్నాము. థ్యాంక్ యూ. அனைவருக்கும் வணக்கம். இது என் ரெண்டாவது படம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படம் எடுக்கிறப்ப. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் இந்த விஎஃப்எக்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக நாங்கள் புஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய படமாக வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணுன்ட்டு நினைக்கிறோம். இந்த படம் 8 லாங்குவேஜில் நாங்கள் டப்பிங் பண்ணி வச்சுருக்கோம், இன்க்ளூடிங் தெலுங்கு, த ஒரிஜினல் லாங்குவேஜ். தமிழில் எங்களுக்கு இந்த படம் நிறைய ரீச் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் தமிழில் கட்டாயமாக நீங்கள்லாம் தமிழ் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி படம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் விஎஃப்எக்ஸோட இந்த ரீரெக்கார்டிங் ஸ்கேல் பெரிய ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. நாங்கள் 2 பேரும் அனாதை பசங்களா ஒரு சிட்டிக்கு வந்து காட்டிலேருந்து எங்கள் சக்தியை பார்த்து இவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் ரெஸ்லிங் பண்ணேன். ஸோ இந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜ் கூட கொடுக்குறது எப்படின்னா, அனாதை பசங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க எந்த மேடைக்கு வேணாலும் ஏறலாம். ஸோ ப்ளீஸ் grace us in the theatres for this film. Thank you. From Chennai. I don't speak Tamil. I'm really sorry for that. So I'll be interacting in English. And this is my first time in Chennai. And thank you everyone for coming here and supporting us. This movie, as you must have seen the trailer, that it's a pan-India movie and it's a very patriotic topic. So it's not for just a Telugu audience or a Tamil audience or a Hindi English speaking audience. It's for the entire nation, for the entire India. So I would really request each and every individual to go and watch the movie and support us as much as possible. And I hope you all will like it. And one more thing, I want to really thank Srinivas sir to give me this opportunity, because all this, everything is his vision, and because of him, today I'm here in front of all of you. So thank you so much, sir. And I hope you all will go on 8th March to the theaters and watch our movie and love it and support us. So thank you. Good evening, everybody. இங்கே வந்த ப்ரெஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, and for coming here and promoting our film. And நான் கொஞ்சம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ நல்லா தமிழ் வராது எனக்கு, பட் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் மை மிஸ்டேக்ஸ். This movie is being produced under STTV banner, and சதல்வாடா பிரதர்ஸ் இந்த மூவி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது 8th மார்ச்க்கு வருது இந்த மூவி. And we have dubbed 8 லாங்குவேஜில் டப் பண்ணோம் இந்த ஃபிலிம். அண்ட் இதுக்கு காரணம் எதுக்கானா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருந்த ஃபிலிம். ஸோ நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபிலிம் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் யுவர் பிளெஸிங்ஸ் ஆன் March 8th. We are coming with a big bang on March 8th. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம விஜயா ஸ்டுடியோன்னா நாகரெட்டி சார், சக்கரபாணி சார், இது எல்லா விஜயா லேபு, எல்லா விஜயா ஸ்டுடியோ, அப்புறம் ஏவிஎம், பரணி ஸ்டுடியோ, இதெல்லாம் நம்ம சவுத் இந்தியா, தெலுங்கு, தமிழ், மலையாள, கன்னடா எல்லாருக்கும் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏரியா. இந்த ஏரிయాలో தமிழ்లో ఫస్ట్ ప్రెస్ మీట్ பண்ணாங்க. డెఫినెట్లీ ఇది இந்த படంలో ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் இருக்கும்.
ஒரு 7 மேட்ரு இதெல்லாம் இருக்கும். 7 மேட்ருக்காக மகாசிவராத்திரி ஆஸ்பிஷியஸ் டே அது ரிலீஸு 8 டேட்டு 8 லாங்குவேஜ். அப்புறம் வேர்ல்டு உமென்ஸ் டே, இதில் உமன் எம்பவர்மெண்ட் அது மேட்ரு இருக்கும். அப்புறம் ஃபார்மர்ஸ் மேட்ரு இருக்கும், நிறைய மேட்ரஸ் இருக்கான்னு. அப்புறம் மதர் அண்ட் சன் சென்டிமெண்ட் இருக்கும், நிறைய கமர்ஷியலான பாயிண்ட்டு. அப்புறம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆன மேட்ரு இந்த படம்ல இருக்கும். ஸோ டெஃபினட் எல்லாரும் வந்துட்டு இது ப்ளஸ் பண்ணிட்டு இது ஒரு படம், ஒரு நேஷ்னல், நம்ம எல்லா இந்தியன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பாகிஸ்தான் இல்லை చైనీస్ அவர் மேலே ஜெயிச்சணும். நம்ம ஒரு வேர்ல்డ్ రెజ్లింగ్ ఛాంపియన్లో நம்ம அவருக்கு ஜெயிச்சு ఛాంపియన్ అవటం அதுதான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவ், எல்லாருக்கும் ఒక నేషనల్ స్పిరిట్, எல்லாருக்கும் ఒక எல்லாரும் பிளஸ் பண்ணுற அந்த மேட்டருக்காக டெஃபினட்டாக எல்லாரும் இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் ப்ளஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும். இது இந்த ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் ஆன அதுதான் டைட்டில் ரெக்கார்ட் பிரேக். அந்த சைனீஸ்க்கு பாகிஸ்தானுக்கு மேலே நம்ம இந்தியன் பண்ணுறது அந்த ரெக்கார்ட் பிரேக். அந்த ரெக்கார்ட் பிரேக்காக டெஃபினட்டாக இது சூப்பர் ஹிட் பண்ணோம். இது நம்ம படம், ஒரு படம் இல்லை, நம்ம படம், நம்ம நாடு, நம்ம ஏரியா, அது கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும். இது எல்லாரும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நீ ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் பப்ளிக்கு எல்லாருக்கும் ஒரு மிடில் தான், அந்த மிடிலை நல்லா பண்ணிவிட்டு டெஃபினெட்லி இது சூப்பர் ஹிட் பண்ணோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐ எம் ஆல்சோ டைரக்டர். இந்த ரெக்கார்ட் பிரேக் டைரக்டரு ரொம்ப ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர் டு ஹிம். ஸோ நான் சீனியர் ஆர்டிஸ்ட் ஹீரோஸ் சோன் பாபு, கிருஷ்ணராஜு, ராதா, ராதிகா, சுஹாசினி, மீனா, மாதவி ஹீரோலாம் நான் படம் பண்ணியிருக்கேன். இது என்ன, ஸோ ஐ எம் த ஃப்ரெண்ட் ஆஃப் டைரக்டர். ஐ சா திஸ் மூவி. இந்த டைரக்டர் இது ஒரு புதிய கான்செப்டோடு வந்திருக்காரு. இது பர்டிகுலர் ஜோன்ரு ஃபில்ம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது லவ் சப்ஜெக்ட் இல்லை, ஃபேமிலி ட்ராமா இல்லை, ஒரு கிரைம் இல்லை, ஒரு பௌராணிகம் இல்லை, ஒரு ஃபிக்ஷன் இல்லை, ஒரு சஸ்பென்ஸ் இல்லை, இதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு புது கான்செப்ட். அது புது கான்செப்ட் என்னன்னா, இங்கே நீங்கள் பார்த்துருக்கு 2 பேர் ஆள் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் அந்த பசங்கள் சேம் ஏஜ், சேம் டேட்டு, சேம் ஏஜ். அந்த பொண்ணு இந்த 2 பேருக்கு அம்மாச்சு. அம்மான்னா சும்மா கூப்பிடுறதில்லை, தாய் மாதிரி கூப்பிடுறதில்லை, ரியலாக பிளட்டோட மதர் ஆச்சு. அது எப்படி சேம் ஏஜ் சேம் காலம் எப்படி மதர் ஆச்சு, ரியல் மதர், பிளட்டோட மதர் எப்படி ஆச்சு? இது ஒரு புது பாயிண்ட். ஸோ அனதர் பாயிண்ட், அனாதன்னா சும்மா அனாதை வராதுன்னு, மதர் ஃபாதர் இருந்தானே அனாதாவும். அவர் மதர் ஃபாதர் எங்கே இருக்காரா, இருந்தால் இப்படி என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் சஸ்பென்ஸு. நீங்கள் பார்த்துருக்க, அது தெரியாது. இந்த மாதிரி புது புது பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ யூ see the மூவி அண்ட் give them blesses. அவர் டைரக்டர் ஒரு புதிய பாயிண்டோட வந்திருக்காரு. கம்பல்சரி பாருங்க அண்ட் விஷஸ் கிவிங். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கு பிரிண்ட் மீடியா, டிவி மீடியா, சோஷியல் மீடியா எல்லாருக்கும் மாலை வணக்கம். చదలవాడ శ్రీనివాసరావు సార్ எனக்கு 45 ఇయర్స్ ఫ్రెండ్. ಅವರು ఇండియాలో నెంబర్ 1 టెంపర్ బిజినెస్. இந்த அயோத்தியா ராமர் டெம்பிள்க்கு ஃபுட் அவளே சப்ளை பண்ணார். இந்த యాదాద్రి లక్ష్మీ నరసింహస్వామి టెంపుల్కి ஃபுல் வுட்டு அவரே ஃப்ரீயாக சப்ளை பண்ணிட்டார். அந்த மாதிரி சேரிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு கரோனா டைமில் பர்டிகுலராக அவரை பற்றி சொல்லணும். நான் శ్రీనివాసరావు సార్ பற்றி ஃபிலிம் ఇండస్ట్రీలో யாருக்கு எந்த விதமான கஷ்டம் வந்தால், ஆர்டிஸ்ட் ஆனால் சரி, சின்ன ஆர்டிஸ்ட் ஆனால் சரி, டெக்னீஷியன்ஸ் ஆனால் சரி, வீட்டுக்கு ஒரு 50,000 1 lakh அந்த மாதிரி அமுச்சு கரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு 20 crores
சேரிட்டி ஆர்கனைசேஷன் பண்ணிட்டார். அதே மாதிரி ஒரு பெரிய 40 crores இந்த அது ஃபிலிம் நகர் அது சித்திரபுரி காலனி ஒர்க்கர்ஸுக்காக ஹைதராபாத்தில் ஒர்க்கர்ஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நடுவில் நிப்பாட்டி அது கண்டினியூ ஆக முடியல. ஒர்க்கர்ஸு ஸ்மால் டெக்னீஷியன்ஸு எல்லாருக்காக அதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 40 crores சேரிட்டி கொடுத்துட்டார். அந்த மாதிரி தான குணம் பர்டிகுலராக ஆஸ் ஏ ஃபிலிம் பர்சனாலிட்டி அண்ணா எனக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது அவர் ப்ரொடியூசர் அக்னே நாகேஸ்வர் சார் வச்சு தாம்பத்தியம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துட்டார். அந்த படம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர். அதே மாதிரி அதுக்கப்புறம் சோபன் பாபு வச்சு கிருஷ்ணா சார் வச்சு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80 பிக்சர்ஸ் இந்தியாவில் தெலுங்கு தமிழ் ஹிந்திలోనే ஸ்ட்ரைட் பிக்சர்ஸ் நிறைய பண்ணிட்டாரு. ப்ரொடக்ஷன் ஒரு சைடு, பிஸ்னஸ் ஒரு சைடு, தானகுணம் ஒரு சைடு. இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் டைமு பிச்சைக்காரன் படம் தமிழ் காப்பி பார்த்துட்டாரு. தமிழ் காப்பி பார்த்துட்டு மதர் சென்டிமெண்ட்டு பிக்சர் நல்லா இருக்கு. பட் அந்த டைமில் விஜய்க்கு தெலுங்கு மார்க்கெட் இல்லை, சுத்தமாக ஜீரோ. இவர் டேர் பண்ணிட்டு அந்த படம் தெலுங்கு வாங்கி பிச்சைக்காடு சொல்லிட்டு டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட். தமிழ் கన్నా கூட தெலுங்குలో சூப்பர் ஹிட் ஆகி 100 days ஃபங்க்ஷன் நடத்திட்டாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரனும் நல்ல மனசுக்கு ஆண்டவன் கூட எப்பவுமே ஹெல்ப் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கூட பர்சனலாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு. அது மேடலில் சொல்ல தேவையில்லை. பட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உயிர் கொடுக்குறது சொன்னோன்னா చదలవాడ శ్రీనివాసరావు సార్ దా. శ్రీ తిరుమల తిరుపతి వెంకటేశ్వర ఫిలిమ్స్ టీటీడీ పేరులో వెంకటేశ్వర சுவாமி శ్రీనివాச சுவாமி மாதிரி. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி எல்லோரும் சொன்னார். ஒரு ரீசெண்டாக நம்ம பார்த்தாச்சு ஹனுமான், ஒரு பெரிய ஹீரோ இல்லை அந்த படத்தில். హనుమాన్ తమిళ్ మలయాళం కన్నా కూడా తెలుగు హిందీ కన్నడలో பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு 25-30 crores எடுத்த படம் அது ஒரு 500 crores பிஸ்னஸ் ஆயிடுச்சு. கண்டென்ட்டு இன்னைக்கு கிராஃபிக்ஸு, டேக்கிங்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி எக்ஸலன்சி யூஸ் பண்ணி ஹனுமான் எவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சோ. அதுக்கப்புறம் வர படம் இது. இந்த படம் நீங்கள் எல்லாம் பார்த்தாச்சு ட்ரைலர்ஸில் எவ்வளோ கிராஃபிக்ஸு எஃபெக்ட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி 2 ஹீரோ ஃபிசிக்கு ரொம்ப இவர் ஜெயசுதா மேடம் பையன் அவர் எல்லாருக்கும் தெரியும். ரஜினி சாரோட ஜெயசுதா மேடம் நிறைய படம் பண்ணியாச்சு. தமிழில் பெரிய ஹீரோயினாக இதாகி இப்போது தெலுங்குలో நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறாரு, அம்மா கேரக்டர்ஸு. அவங்க பையன் அந்த மாதிரி 2 ஹீரோ படம் இது எடுத்துட்டு ஹனுமான் எப்படி கிராஃபிக்ஸு కంటెంట్ ఓరియంటెడ్ సబ్జెక్టు ఎవడ సూపర్ హిట్ ఆయిచ్చో ఇదే మారి இந்த படம் கூட ఆల్ లాంగ్వేజెస్ ఫస్ట్ టైం ఇన్ ద వరల్డ్ 8 లాంగ్వేజెస్లో మార్చ్ 8 శివరాత్రి అనికి వరల్డ్ వైడ్ ரிலீஸ், நாட் ஆல் இண்டியா பேன் இண்டியா இல்லை, பேன் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஹனுமான் மாறு. இதே படம் ஹனுமான் மாதிரி பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெஃபினட்டாக நான் அந்த பார்த்த உடனே அந்த ஃபீல் கூட வந்துச்சு. வேறு எந்த படமும் ஞாபகம் வரல. இந்த ட்ரைலர்ஸ் பார்த்த உடனே எனக்கு ஹனுமான் தான் ஞாபகம் வந்துச்சு. హనుమాన్లో హీరో இல்லை, யாரும் இல்லை, ఓన్లీ టేకింగ్ కంటెంటు గ్రాఫిక్స్ ఎఫెక్ట్స్ అదే సిస్టంలో ఇది. బట్ ఇది ஒரு 3-4 இயர்ஸ் அவர் கஷ்டப்பட்டு எடுத்த படம் 8 లాంగ్వేజెస్లోనూ ஒரே வாட்டு ரிலீஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம வெல்கம் பண்ணணும். தமிழில் கூட பெரிய ஹிட் ஆகும். தமிழ் மக்கள் அவர் ஆஸ் ஏ ப்ரொடியூசர் டைரக்டராக அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த டீம் எல்லாருக்கும், ஆர்டிஸ்ட்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். டெஃபினட்டாக மார்ச் 8 இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும்.
కంటెంట్ ఓరియంటెడ్ సబ్జెక్ட் எப்பவுமே ஹிட் ஆகிடும். எக்ஸாம்பிள் அவர் எடுத்த பிச்சைக்காரன் தான், அதே மாதிரி இது கூட மதர் சென்டிமெண்ட் சப்ஜெக்டு டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. యాజ్ ఎ ప్రొడ్యూసర్, సీనియర్ ప్రొడ్యూసర్, நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் எத்தனோ படம் பார்த்தா எனக்கு தெரியும். கண்டென்ட் ஒரு சின்ன ட்ரைலர் பார்த்தாவே இது எந்த மாதிரி படம் ஆக போகுது தெரியும். இதுக்கு மெயின் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதை ஓன்லி மீடியா, பிரிண்ட் மீடியா, டிவி மீடியா, சோஷியல் மீடியா உங்கள் கையில் இருக்க இந்த பிக்சர் ப்ரமோட் பண்ணி நல்ல பிக்சரு நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. ஒரு ஸ்மால் ஐ ஃபர்காட் டு இன்ஃபார்ம், சந்தோஷ் சிவன் லீடிங் சினிமாட்டோகிராஃபர் here, all cameramen here, media is here. I wanted to congratulate Santosh Sivan on getting Excellent Cinematography Award in Cannes Film Festival 2024. As past president of South Indian Film Chamber of Commerce, I congratulate him on behalf of South Indian Film Chamber of Commerce and Tamil film industry, Indian film industry. Santosh Sivan sir ki இன்னுமேல நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். இந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர் அவார்டு வாங்கிறதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இன்னுமேல நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வதிంచి தேங்க்யூ. ఆల్ ఇండియన్ ఫిలిం ఇండస్ట్రీ టెంపుల్ సిటీ చెన్నై, దిస్ టెంపుల్ విజయ గార్డెన్స్, ప్రతి ఒక్కళ్ళు ఇది ఒక టెంపుల్ లాగా ఫీల్ అయ్యేవాళ్ళం. నా లైఫ్ ఫస్ట్ సినిమా లైఫ్ స్టార్ట్ అయింది విజయ నాగిరెడ్డి గారి చేతుల మీదుగా. మా అనురాధ ఫిల్మ్స్ ఆయనే ఓపెన్ చేశారు చెన్నై విజయ గార్డెన్లో ఫస్ట్ పిక్చర్. అక్కినేని నాగేశ్వరరావు, జయసుధ అండ్ సుహాసిని, కోదండరామిరెడ్డి డైరెక్టర్. ఆ సినిమాకి డిస్ట్రిబ్యూటర్ మా ప్రసాద్ గారు. ఆయన ఇప్పుడు దీనికి ముఖ్య అతిథిగా రావటం, మీ అందరి ఆశీర్వాదం కోసం ఈ పిక్చర్ ప్రమోషన్ చేసుకోవడానికి చెన్నై వచ్చి ఉన్నాను. ఈ పిక్చర్ విషయానికి వస్తే నాకున్న జ్ఞానం, నాలెడ్జ్, నా అనుభవంలో ఒక సొసైటీకి 10 కాలాలు మనం ఉన్నా లేకపోయినా గుర్తుండిపోయే ఒక గొప్ప చిత్రం ప్రజలకు అందియాలనే ఒకే ఒక ఉద్దేశంతో ఈ చిత్రాన్ని తీశాను. అందులో మన సృష్టిలో వృక్షజాతి, జంతుజాతి, పశుజాతి, అట్లనే మానవ జాతి ఉంటాయి. మిగతా జాతులకి మానవ జాతికి ఉన్న ప్రత్యేక గుణం, మానవులకి జ్ఞానం ఎక్కువ ఉంటుంది. ప్రతి మానవుడు పుట్టక ముందు ఎవరికి పుడతామో, ఎక్కడ పుడతామో, ఎందుకు పుడతామో పుట్టక ముందు ఎవరికి తెలియదు. మన ఊహ వచ్చే వరకు. మన ఊహ వచ్చిన తర్వాత సాటి మనిషిని మనిషిగా చూడటం మానవత్వంలోని ప్రథమ లక్షణం. మా సినిమా విషయం దాన్ని మూల కథగా తీసుకొని నాకున్న అనుభవంలో ఒక మంచి రైటర్ చేత రాయించుకున్న 5 సంవత్సరాలు తీసిన సినిమా ఇది. నేను నా టైంకి వేరే కమర్షియల్గా నేను డబ్బు ఎక్కువ సంపాదించవచ్చు, కానీ ఇంత గొప్ప చిత్రం తీయటం నా ఈ జన్మ సుకృతంగా, నా పర్సనల్గా నేను సినిమా చూశాను కాబట్టి నేను భావిస్తున్నాను. ఒక అనాథలైన పిల్లలు, వాళ్ళు అనాథలు ఎందుకు అవుతారు? ఈ సొసైటీలో ఎక్కడైనా మీరు చూస్తారండి, అడుగుతుంటుంటారు కొంతమంది. పాపం కొంతమంది పెద్ద పెద్ద కార్లు వెళ్తారు, కొంతమంది స్పెషల్ ఫ్లైట్లు వెళ్తారు, కొంతమంది మన సినిమా ఇండస్ట్రీకి వచ్చేటప్పటికి కొంతమంది మనం తిన్న వేస్ట్ ప్లేట్స్ కూడా కడుగుతుంటారు కొంతమంది. అక్కడి నుంచి హీరో వరకు రకరకాల స్థాయిల్లో హీరోలు, హీరోయిన్లు ఉంటారు. బట్ వాళ్ళ ప్రొఫెషన్ అది. మనిషిగా మన అందరం సమానమే. మనం సమానమైన మనుషుల్లో వీళ్ళు అనాథులు ఎందుకయ్యారు? అనాథులైన వ్యక్తిని మనం ఉపయోగించుకుంటే, ఒక జ్ఞానం ఉన్న మనిషి అనాథిని దగ్గర తీసుకొచ్చి వాళ్ళని సొసైటీకి ఉపయోగపడటానికి సరైన మార్గంలో నడిపిస్తే ఆ అనాథలు ఏ స్టేజ్కి వెళ్తారు, వాళ్ళ వల్ల ఎంత మంచి జరుగుద్ది, వాళ్ళని మనం చేదరించుకోకుండా, వాళ్ళని అవాయిడ్ చేయకుండా, వాళ్ళని కూడా సాటి మనిషిలాగా ఆదరించి
మన దగ్గరికి తీసి వాళ్ళలోని జ్ఞానాన్ని మనకున్న శక్తి సంపదలతో వాళ్ళని పోషించి పైకి తీసుకొస్తే వాళ్ళు ఏ స్టేజీకి వెళ్తారు, వెళ్ళిన తర్వాత మన దేశానికి ఎంత పేరు తెచ్చారు అనేది ఈ కథ. నేను తీసింది ఈ సినిమా ఇండియాలో కాదు, ప్రపంచంలో ఇంత కొత్త ఆర్టిస్టులతో ఇంత బడ్జెట్ పెట్టి ఎవరు తీయలేదు. నేను తీయటానికి కారణం ఓన్లీ కథ మీద ఉన్న నమ్మకం. ఈ కథ చూసిన తర్వాత, ఈ సినిమా చూసిన తర్వాత ఎవరైనా సరే గర్వంగా బయటికి వెళ్ళి సినిమా అంటే ఇట్లా ఉండాలి అనే స్టేజ్కి ఈ పిక్చర్ వెళ్ళొద్దని నేను పూర్తిగా చూశాను కాబట్టి నా నమ్మకం నాకుంది. ఇంత మంచి చిత్రం ప్రతి ఒక్కళ్ళకి ప్రమోట్ చేయటం యాజ్ ఎ ప్రొడ్యూసర్గా, ఒక సినిమా డైరెక్టర్గా నా ధర్మం. అంచేత నాకున్న దీంట్లో ప్రతి ఒక్కళ్ళ కోఆపరేషన్తో నేను ముందు ప్రజలకు చూపించి వాళ్ళ ఆశీస్సులు తీసుకొని ఇటువంటి చిత్రాలు, సొసైటీకి ఉపయోగపడే చిత్రాలు ఇంకా తయారు చేయాలని, దానికి మీ అందరి ప్రజలు ఆశీర్వాదం కావాలని కోరుకుంటూ 8వ తారీఖు ఇది రిలీజ్ అవుతుంది, 8th. మీ అందరూ చూసి ఆశీర్వదించి ఒక సపోర్టు, ఒక మంచి సినిమా, హీరోలు హీరోయిన్లు, కథానాయకుడు కథానాయిక సినిమా ఇండస్ట్రీలో కథని నడిపించేవాడు కథానాయకుడు, కథని దాని వానికి అండగా ఉండి అన్ని క్యారెక్టర్స్ ఎట్లా ఉంటాయో ఈ సినిమాకు కూడా క్యారెక్టర్స్ కథానాయక అందరూ ఉంటారు. కాకపోతే ఇందులో ఉండే కథానాయకుడు సినిమా ద్వారా సొసైటీకి ఒక మార్గదర్శకులు అవుతారు వీళ్ళు. అట్లానే ఈ హీరోయిన్ అనగానే డ్యూయట్స్ అవి కాకుండా మా సినిమాలో హీరోయిన్ క్యారెక్టరు ఒక అనాథలకు అండగా ఉండి ఒక తల్లి క్యారెక్టర్. హీరోయిన్ డ్యూయట్స్ పాడటమే కాకుండా ఈ సినిమాలో ఒక హీరోయిన్ పాత్ర ఎంత గొప్పగా ఉంటుందో మీరు సినిమా చూసిన తర్వాత మీరు ఆశీర్వదిస్తారు. డెఫినెట్గా ఇటువంటి నావల్టీ ఇది డెఫినెట్గా నావల్టీ కథే కాకుండా ముందు తరాలకు కూడా ఉపయోగపడే ఒక ఉత్తేజమైన సొసైటీకి ఉపయోగపడే గొప్ప చిత్రం అని నేను చిత్రం చూశాను కాబట్టి మీకు అందరికీ తెలియజేస్తున్నాను. దయచేసి మీ అందరూ ఒకసారి ఈ సినిమా చూసి వీలైతే నాకు ఏమాత్రం టైం ఉన్నా నేను మొత్తం పిక్చర్ మన ప్రెస్ మిత్రులకు మద్రాసులో చూద్దామని ఉంది. ఎందుకంటే ఇది సినిమా ఇండస్ట్రీకి ఫస్ట్ నుంచి కూడా ఒక హబ్బు. మద్రాస్ అంటే తెలుగు, తమిళ, కన్నడ, మలయాళ, హిందీ సినిమాలు కూడా నా చిన్నప్పటి నుంచి చూస్తున్నాను. ఇటువంటి టెంపుల్ సిటీలో మీ అందరి ముందు ఇంత మంచి చిత్రం తీశానని నాకు అనిపిస్తుంది. కాబట్టి మీ అందరూ ఎటువంటి టైం ఉన్నా కొంచెం ఎంత వీలుంటే అంత తొందరగా మీకు చూపిస్తాను. దయచేసి సినిమా కూడా చూసి మీరు ఆశీర్వదించాలని కోరుకుంటూ సెలవు తీసుకుంటాను. నమస్కారం.